9/5/2025 எங்கே இருக்கேன்னா மதுரையில் இருக்கேன். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகில் இருக்க தெப்பக்குளம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெப்பக்குளம், அதாவது இன்றைக்கி என்னுடைய ப்ரோக்ராம் இருந்தது வந்து கன்னியாகுமரி செல்லலாம்னு இருந்தது. கன்னியாகுமரி செல்லும் ஒரு 20 கிலோமீட்டரில் மீண்டும் என் பாதை இந்த பக்கம் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் வந்திருக்கேன். மதுரை மீனாட்சி அம்மன் வந்து வருடத்துக்கு ஒரு முறை கலசம் தூக்கும்போது இந்த தெப்பக்குளத்துக்கு வந்து அம்மனை மதுரை ஆளுகிற தாய் மீனாட்சியை இந்த தெப்பக்குளத்தில் தான் வலம் வருவாங்க. இந்த தெப்பக்குளத்தில் இருக்கேன். அன்பு ஆத்ம சொந்தங்களே, இது அற்புதமான ஒரு தருணம். வாங்க. பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நந்தி பகவான், நந்தி மேலே கை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் அருள்மிகு பைரவர் ஆலயம். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அம்மனுடைய தெப்பக்குளம். இங்கேருந்து கோயில் சுமார் ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குங்க. இப்போ மதுரை மீனாட்சி அம்மனையும் போய் பிரார்த்தனை வைக்கிறேன். ஆத்ம சொந்தங்களுக்காக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடவும், உங்களுக்கு மதுரை மீனாட்சி அருள் பளிக்கவும் நான் போயிட்டு வேண்டுறேங்க. இது வந்து எனக்கு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகும் ஒரு ஆதிபராசக்தியின் அம்சம். தாயார் அரியானையில் அமர்றாங்க. அவங்க பேர் நான் இப்போ வெளியிட விரும்பலை. அந்த தாயார் அமர்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற முடியும். இது எனக்கு கருப்பம் கொடுத்த அசுருதி. கருப்புசாமி வந்து இந்த அசுருதியை எனக்கு கொடுத்து கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் எல்லை வரைக்கும் இருக்கும் சேத்திரங்களிலே புண்ணிய நீராடி பிரார்த்தனை வைக்க சொல்லியிருக்காரு. அந்த அசுருதி குரல் கேட்டு தான் புறப்பட்டிருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 2025 வந்து +1 +2 அரசு பள்ளிகளிலே பயிலும் மாணவ மாணவி செல்வங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா தற்கொலை கம்மியாக ஆயிருக்கு. அதாவது வருடம் நாம் வந்து ரிசல்ட் வருவதற்கு முன்னே நிறைய தற்கொலைகள், அதாவது பெண்கள் இந்நாட்டு கண்கள் என்பாங்க. அதுபோல் மாணவர்களும் மாணவிகளும் பயந்தே தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக வந்திருக்கும். இப்படி இந்த வருடம் அந்த தருணம் இல்லாமல் மாணவ மாணவி செல்வங்கள் நல்ல மதிப்பெண்கள் ஏற்று தேர்ச்சி பெற்று அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் நன்றி செலுத்த பல ஆலயங்கள், அதாவது 17ஆம் தேதி புறப்பட்ட என்னுடைய பயணம் இன்றைக்கி 29 மதுரையில் இருக்கேன். இந்த பயணத்தில் வந்து நிறைய பொதுமக்களுக்கு பயன் உண்டு. யாராவது வாழ்க்கையில் ஒருத்தர் அர்ப்பணிக்கணும், தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து பொது நலத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். நானும் ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம். திருவண்ணாமலையில் எனக்கு ஆசிரமம் கட்டிகிட்ருக்கேன். ஏதோ அந்த பகவான் பரம்பொருள் அடிமுடி காடாத ஈசன் போட்ட பிச்சையில் நான் ஆசிரமம் கட்டிகிட்ருக்கேன். அங்கே பார்த்தீங்களன்னா நினச்சி கூட பார்க்காத, முன்கூட்டி நான் ஆலயம் கட்டுறேன்னு சொல்லாத பாதாளத்தில் ஒரு கல் கிடைத்து அந்த கல்லை வந்து நான் பாதாள நாகக்கோட்டை குபேர விநாயகர் லிங்கமாக அதுக்கு பெயரிட்டு வணங்க போகிறேன். இப்போ என்னுடைய பயணம் இந்த பள்ளி பிள்ளைகளுக்காகவும் 2026 அரியானையில் அமரப்போவது யார், ஆனால் பெண்ணா என்று பார்த்தால் என் கருப்பம் கொடுத்த அசுருதி பெண். அந்த பெண்ணின் பெயரை வந்து பல பேர் கேட்கிறீர்கள், குறிப்பிடவில்லை. அவர்கள் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற முடியும், தரமான கல்வி கொடுக்க முடியும், நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும், விலைவாசியை குறைக்க முடியும். ஏன்னா
கோவில்களை எல்லாம் அறநிலைத்துறை ஆக்கிரமிப்பு செய்து இப்போ பார்த்திங்கன்னா பல கோயில்கள் வந்து ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து ஹைதராபாத்லேருந்து அனைவரும் வந்து நுழைஞ்சி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டுரிமையே இல்லாத குடி உரிமை இல்லாத போதே பல இடங்களை ஆக்கிரமிப்பு செய்துட்டு குடி புகுத்திட்டாங்க. இது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா விட்டிங்கன்னா தமிழர்கள் திண்டாடக்கூடிய ஒரு நிலை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இருப்பதற்கு என் கருப்பேன் எனக்கு வந்து இந்த பிரார்த்தனை வைக்க சொன்னார். இத்தனை ஆலயங்கள் பார்த்த பிறகு என் அன்பு ஆத்மா சொந்தங்கள் நீங்களும் நலமாக வளமாக இருக்க, வானம் மும்மாதிரி, அதாவது மும்மாதிரி வானம் ஒளிய, பூமி நனைய, தானியங்கள் பெருக்க, எல்லா மக்களும் நலமாக வளமாக வாழணும் என்று இன்னைக்கு இந்த மதுரை மீனாட்சியை இருசக்கர வாகனத்திலே தன்னந்தனியாக சிறு ஒரு பெண் குழந்தையை மட்டும் அழைத்து கொண்டு என் வாகனத்தில் வந்திருக்கேன். வரலாறு காணாத ஒரு உண்மை என்றால், பொதுநலத்திற்காக தன்னுடைய சுயநல வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இப்படி அர்ப்பணித்ததுனால தான் இன்னைக்கு கருணை இல்லங்கள் அதிகமாக இருக்குது. தாயார் அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்ததுனால தான் பல குழந்தைகள் இன்று அனாதை இல்லாமல் வாழுகிறார்கள். இப்படி பல பெண்களை நான் சொல்லி கொண்டு போகலாம். ஆனாலும் இந்த பொதுநலத்திற்காக என்னுடைய சொந்த வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தா நிறைய பேர், அதாவது பட்டையும் கொட்டையும் காவியும் போட்டிருக்க ஆணும் சரி பெண்ணும் சரி எனக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எதுக்குமா ஓடுறீங்க? எங்கே ஓடி போயிட்டு இந்த வெயிலிலும் மழையிலும் உங்களை நீங்கள் மெலிய செய்கிறீர்கள். உங்கள் உடலை நீங்கள் வந்து பேணி காத்து கொள்ளுங்கள், இருக்கும் இடத்திலே தேடுங்கள் என்றாங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்க விரும்புகிறேன் அன்பாத்ம சொந்தங்களே. அதாவது பசித்தவனுக்கு தான் உணவின் அருமை தெரியும். வயிறு நெறிஞ்சிருப்பவனுக்கு உணவின் அருமை தெரியாது. பசிக்கு சாப்பிடுபவர்களும் ருசிக்கு சாப்பிடுபவர்களும் 2 வகை இருக்கு. பசிக்கு சாப்பிடுபவர்கள் கிடைப்பது போதும் என்று உன்றுவிட்டு அடிமுடி காணா ஈசனுக்கு நன்றியை செலுத்துவார்கள். ருசிக்கு சாப்பிடுபவர்கள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு அதில் ஒரு பருக்கை தின்றுவிட்டு வீணாக்குவார்கள். இந்த வீணாக்குவதை நம்முடைய விவசாயிகள் பார்த்துவிட்டால் நெஞ்சு விடிந்து இறந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் இன்னைக்கு தற்கொலை, எத்தனை குடும்பங்கள் தற்கொலை, கடனில் முழுகி இன்றைக்கு எத்தனையோ பயிரிட்டு பயிர் வெளியாமல் எத்தனையோ நாசமாகி விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறார்கள். அந்த விவசாயிகளின் வாழ்க்கையெல்லாம் எண்ணி இந்த பயணிச்சிருக்கேன். மும்மாதிரி வரண பகவான் பொழிய வேண்டும், பூமி நனைய வேண்டும், தானியங்கள் பெருக வேண்டும், செழிப்பாக நாடு வளர வேண்டும், மக்கள் வந்து பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணம். இதில் நிறைய பேர் எனக்கு நீங்கள் சொல்கிறது என்னவென்றால், என் மீது இருக்க அன்புக்கு சொல்லுகிறீர்களோ, இல்லை நம்மளாலெல்லாம் இப்படி ஒரு பயணிக்க முடியவில்லை என்று பொறாமையில் சொல்லுகிறீரோ, பரம்பொருளுக்கு சாட்சி. ஆனால் விட்டக்குறை தொட்டக்குறை என்று இப்பிறவிலே எனக்கு உண்ண உணவில்லாமல், படுக்க இடங்கள் இல்லாமல், மடங்கள் கிடைக்காமல், கோவில் வாசல்களிலையும் போலீஸ் தொல்லை, அதாவது யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்னன்னு ஒரே கடிபிடி. இத்தனை இன்னல்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் கடந்து இந்த கலியுகத்திலே, அதுவும் டிஜிட்டல் காலங்களிலே ஒரு பெண் பயணிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது கல்லுக்கு புடவை சுத்திருந்தாலே உற்று நோக்கும் மனிதர்களின் நடுவில் இருக்கும்போது ஒரு பெண்ணாக இருந்து தன்னந்தனியாக கூட்டங்கள் இல்லாமல் கோஷங்கள் எழுப்பாமல் நான் யார் என்று ஒவ்வொரு கோயில்களிலும் மடத்திலும் அறிமுகப்படுத்தி கொள்ளாமல் 10ஓடு 11ஆக சென்று அங்கிருக்கும் இறைவன்களை, பகவான்களே நீங்கள் நல்லா இருக்கிறீர்களா, இந்த நாட்டை நல்லா வையுங்க, நாட்டின் மக்களை நல்லா வழிகாட்டுங்கள் என்று தான் வேண்டுகிறேன். அன்பாத்ம சொந்தங்களே, என்னுடைய வாகனம் அம்பாளுக்கு இப்படி சித்த வாகனமோ, ஈசனுக்கு ரிஷப வாகனமோ, முருகனுக்கு மயில் வாகனமோ,
அப்படி இந்த நாகம்மாவிற்கு இருசக்கர வாகனம் அதுதான் என்னை தாங்கி கொண்டு உலகம் முழுசாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அன்பாத்ம சொந்தங்களே, என்னுடைய வீடியோ நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ கொஞ்சம் வீடியோ வைரல் ஆவதற்கோ சப்ஸ்கிரைபர் கிடைப்பதற்கோ வியூஸ் அதிகரிக்கவோ நான் வீடியோ போடலை. நான் 5 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் என்னுடைய வீடியோ வந்து எதுவுமே வைரல் ஆகலை. காரணம் எடிட் தெரியாது. அதுக்கு பணம் கொடுத்து எடிட் பண்ணி ஒரு உண்மை இருந்தால் 99 பொய்க்களை சேர்த்தி மக்களை ஏமாற்ற நான் விரும்பலை. உண்மை சேனல் மதுரை பெரியார் பெருநிலைக்கு அருகாமையில் இருக்கும் தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்திலே தான் அந்த மதவு சேரு செவுறு மேலே அமர்ந்து